திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் உள்ளதால் அவ்வப்போது காட்டெருமைகள், காட்டுப்பன்றிகள் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் வலம் வருவது வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் வில்பட்டி பிரிவு அருகே நடந்து சென்ற அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக மாணவி காட்டுப்பன்றி தாக்கியதில் படுகாயமடைந்தார். அவரை உடனடியாக கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து கொடைக்கானல் வனச்சரகர் சிவக்குமார் மருத்துவமனைக்கு விரைந்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்று வனவிலங்குகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனத்துறையினருக்கு பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவியை காட்டுப்பன்றி தாக்கியது அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.